எலெக்ஷன் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு மே 17 மூவி ரிலீஸ் ஆகும். பவன் கல்யாணோட ஹரிகர வீரமல்லு படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆயிட்டு டீசர் பார்க்க நல்லா இருக்கு. இந்த படம் மல்டிபிள் பார்ட்டா வரப்போகுது. ஏன்னா பார்ட் 1 தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த பார்ட் வரும். கிறிஷோட டைரக்ஷன்ல பவன் கல்யாண், நிதி அகர்வால், அர்ஜுன் ராம்பால், சோனாக்ஷி சின்ஹா நடிக்கிறாங்க. எம் கீரவாணி மியூசிக் பண்றாரு. பிரபுதேவாவோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு மனோஜ் என்எஸ் டைரக்ஷன்ல பிரபுதேவா, யோகி பாபு, அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. சங்கமித்ரா படம் இந்த வருஷம் எண்டில் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சுந்தர் சி இப்ப சொல்லிருக்காரு. அந்த படத்துல இவங்க நடிக்க போறாங்க, அவங்க நடிக்க போறாங்க நிறைய நியூஸ் வருது. ஆனா எதுவும் ஃபைனலைஸ் ஆகலன்னு அவர் சொல்லிருக்காரு. சோ சங்கமித்ரா அப்டேட் எப்படியும் இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கு. மகேஷ் பாபு 29க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்ப போகுது. மோஸ்ட்லி இந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அதுவும் செப்டம்பர்ல ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. இது ஒரு அட்வென்ச்சர் படமா வரப்போகுது. குபேரா மூவில இருந்து நாகார்ஜுனாவோட போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. குட் பை டக்லி ஷூட்டிங் மே 10 ஆரம்பிக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். நேத்து கூட என்னென்ன சீன்ஸை ஷூட் பண்ண போறாங்கன்னு சொல்லிருப்பேன். ஆனா இப்ப அதுல சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குட் பை டக்லி ஷூட்டிங்க்கு அஜித் ஜூன் மந்த்ல இருந்து வரேன்னு சொன்னதா ஒரு நியூஸ் இப்ப போகுது. ஏன்னா குட் பை டக்லிக்கு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு விடாமுயற்சி படத்துக்கு வர முடியாது. ரெண்டுக்கும் வேற வேற கெட்டப். சோ அதனால விடாமுயற்சியை முடிச்சுட்டு ஜூன்ல இருந்து குட் பை டக்லிக்கு அஜித் வரேன்னு சொன்னதா ஒரு நியூஸ் இப்ப போகுது. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மே 10 குட் பை டக்லியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதுல அஜித் இருக்க மாட்டாரு. அஜித் இல்லாத போர்ஷனை ஷூட் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். பில்லா தீனான்னு 2 படம் நேத்திக்கு ரீ ரிலீஸ் ஆச்சு. இதுல பில்லாவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட் கிடைக்கல. அதுக்கு ரொம்ப கம்மி தான் சொல்றாங்க. தீனாவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 65 லட்சம். இந்த வசூல் ரொம்ப கம்மி தான். இதுக்கு காரணம் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க 2 படத்தை விட்டதே தப்பு. ஏதாச்சும் ஒரு படத்தை விட்டுருக்கணும். அதுவும் ப்ராப்பரா ப்ரமோஷன் பண்ணி விட்டுருக்கணும். இதே தான் ரிலீஸ்க்கு முன்னாடியும் சொன்னேன். இவங்க ப்ராப்பரா ப்ரமோஷன் பண்ணலன்னு. அதுதான் இப்ப தப்பா போயிட்டு. ஒருவேளை இதெல்லாம் கரெக்டா பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய வசூல் கூட வந்திருக்கும். சிவகார்த்தி அடுத்து வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் எண்டில் ஆரம்பிக்கும்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. தளபதி 69 டைரக்டர் எல்லாரும் கச்சினோத்துன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நானும் அதே தான் சொல்றேன். இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். தங்களான் படம் தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட பேஸ் பண்ணி இருக்குமா? இந்த படம் எப்ப வரும்னு கேக்குறீங்க. அதுக்கான அப்டேட் இந்த மாசமாவது வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த படம் லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட பேஸ் பண்ணி இருக்குமான்னு படம் பார்த்தா தான் தெரியும். ஆனா படத்தோட மெயின் கண்டென்ட் என்னன்னா கேஜிஎஃப் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதுவும் கேஜிஎஃப்ங்கிற இடம் உருவாக தமிழர்கள் எவ்வளவு முக்கியமான காரணமா இருந்தாங்க. இதான் மெயின் கண்டென்ட். இதை வச்சுதான் படம் இருக்கும். பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் ஏன் ஃபீல் குட் மூவிஸ் பண்றது இல்ல, மாஸ் ஆக்ஷன் மூவிஸ் மட்டும் பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப பெரிய ஸ்டார்ஸா இருக்கிறவங்க முன்னாடி லவ் ஃபீல் குட் மூவிஸ் எல்லாம் பண்ணவங்க தான். ஆனா இப்ப ஏன் பண்றது இல்லன்னா அவங்க மார்க்கெட் அப்படி ஃபேன்ஸும் ஆக்ஷன் மூவிஸ் தான் எதிர்பார்க்கறாங்க. என்னோட ஹீரோ ஒரு 10 பேர் அடிக்கணும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அது மூவில இல்லன்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பு அதிகம். ஆனா தனுஷ் இப்ப திருச்சிற்றம்பலம் பண்ணாரு. அது ஃபீல் குட் மூவி தான். அது ப்ராப்பரா ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆச்சு. ஃபீல் குட் மூவிஸ் ப்ராப்பரா கனெக்ட் ஆகலன்னா ஃபிளாப் தான். சோ ஃபீல் குட் மூவிஸ் பண்ணி அது ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகலன்னா என்ன பண்றதுன்னு தான் பெரிய ஹீரோஸ் அதை டச் பண்றது இல்ல. திருச்சிற்றம்பலம் மாதிரி எப்பயாச்சும் ரேரா நடந்தாதான் உண்டு. முருகதாஸ் டைரக்ஷன்ல த்ரிஷா பண்ண ராங்கி படம் ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. முருகதாஸ் ப்ரொடியூஸ் தான் பண்ணாரு. இந்த படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணல. படம் ஃபிளாப் தான். கேம் சேஞ்சர் ஷூட்டிங் முடிஞ்சதா, எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேக்குறீங்க. ஷூட்டிங் இன்னும் முடியல. மோஸ்ட்லி படம் எப்படியும் அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போயிடும்னு நினைக்கிறேன். டைரக்டர் சங்கரோட அடுத்த படம் அப்டேட் மஞ்சள் வீரன் அப்டேட் கேக்குறீங்க. மஞ்சள் வீரன் பத்தி இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்ல. நான் வந்தா சொல்றேன். சங்கருக்கு அடுத்து இந்தியன் 2, இந்தியன் 3 கேம் சேஞ்சர்லாம் வரப்போகுது. இதுக்கு அடுத்து வேல்பாரி எடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு ஃபிளாப்பான படத்துக்கு பார்ட் 2 எடுத்து அதோட கதையை மாத்தி எடுத்தா படம் ஹிட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நல்லா இருந்தா ஹிட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அரண்மனை 4 வச்சுப்போம். அரண்மனை 3 ஃபிளாப் தான். இருந்தாலும் பார்ட் 4 வருது. நாளைக்கு படம் பார்க்க போறேன். படம் எப்படி இருக்குன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் கதை மேல இருக்கிற நம்பிக்கையில பார்ட் 4 எடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த் பயோபிக் மூவில நானி பண்ண நல்லா இருக்கும், சிவகார்த்தி பண்ண நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. இன்னும் படத்தை அனௌன்ஸே பண்ணல. இப்போதைக்கு நியூஸா தான் வந்திருக்கு. ஆனா என்னோட சஜஷன் இன்னும் எங்கான ஆர்டிஸ்டா போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா பயோபிக்ங்கிறப்போ ஸ்டார்டிங்ல இருந்து காமிக்கணும். ஒரு வயசுக்கு மேல டைரக்டா சூப்பர் ஸ்டாரே காமிச்சிடலாம். ஆனா அது வரைக்கும் இன்னும் ஒரு எங்கான ஃபேஸ் இருந்தா நல்லா இருக்கும். இல்லனா ரஜினியவே டிஏஜிங் பண்ணலாம். அது இன்னும் நல்ல ஐடியா. டைட்டானிக்கோட பட்ஜெட் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ரிப்போர்ட் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். விடுதலை 2 ஏன் டிலே ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் டிலே தான் மூவி ரிலீஸ் டிலே ஆகும் காரணம். மங்காத்தா ஏன் ரிலீஸ் ஆகலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம ஊர்ல தான் ரிலீஸ் ஆகல, ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. லாரன்ஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் காம்போ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐஸ்வர்யா இல்ல, சௌந்தர்யா தான் இந்த படத்தை எடுக்க போறதா சொன்னாங்க. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். கங்குவால இருந்து இந்த மந்த் அப்டேட் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. ஆனா இந்த மாசம் அப்டேட் வர சான்ஸ் இருக்கு. முடர்கூடம் 2 நோட்டா 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. கோட்டோட செகண்ட் சிங்கிள் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜூன் மாசம் வரப்போது, இது கன்ஃபார்ம். ரத்னம் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபிளாப் தான். அந்த கன் கோட்டுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுமா? மறக்க முடியாத 90s மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அந்த கனுக்கு ரிலீஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சோ இது கோட்டுக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமானு நம்ம கெஸ் பண்ண முடியாது. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். அரண்மனை 4 சேட்டலைட் யார் வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சன் டிவி தான் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். படையப்பா ரீரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல ஆக வாய்ப்பு இருக்கு.
ஜப்பான் மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கூலி பட்ஜெட் எவ்வளோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா 250 கோடி சொல்றாங்க. இது இன்க்ரீஸ் ஆனா நான் சொல்றேன். பிரேமலு 2 ஷூட்டிங் அப்டேட் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா? ருத்ரன் 2 வருமானு கேக்குறீங்க. இதுக்கு வர வாய்ப்பு இல்ல, ஏன்னா பார்ட் 1 பெருசா போகல. பிரேமலு 2 ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன், அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். மம்முட்டியோட அடுத்த படம் இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேக்குறீங்க. இதுக்கான அப்டேட் இந்த மாசம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மம்முட்டி அடுத்த படம் டர்போ. விஜயகாந்தோட பயோபிக் படமா எடுத்து நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. இதுவும் நல்லா தான் இருக்கும். ஒருத்தர் ஏதோ சொல்லிருக்காரு, ஆனா எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பிரபாஸோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் லிஸ்ட் இருந்தா போடுறேன். இன்னைக்கு கார்த்தியோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷன் போட்டிருக்கேன். சோ பார்க்காம இருந்தா பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.